இப்ப தமிழக அரசு விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து பண்ணாங்க. அதுல ஏதோ விதிமீறல்கள் இருக்கு அப்படின்னு பல்வேறு விவசாய சங்கங்கள் போராட்டம் பண்ணாங்க. ஏன் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் ஏன் போராட்டம் நடத்தல? அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கம் ஒரு அரசியல் சார்பற்றது. நாங்க யாரை ஃபாலோ பண்றோம்? அப்துல் கலாம் ஐயாவை தான் ஃபாலோ பண்றோம். அவர் எந்த கட்சியும் சாராதவர். அதே போல இந்த அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கமும் எந்த கட்சியும் சாராதது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம், யாருக்கும் நாங்க ஆதரவு தெரிவிக்கல. விவசாயிகளும் பொதுமக்களும் யாருக்கு ஓட்டு போட விரும்புறீங்களோ போடுங்கன்னு சொல்லிட்டோம். இன்றைக்கு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். 5 ஏக்கர் வைத்திருக்கிறவங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பயிர் கடனை தள்ளுபடி செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. தேர்தல் அறிக்கை விவசாயிகள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், கண்டிப்பாக அவர் பயிர் கடனை பூரா தள்ளுபடி செய்து விடுவார் என்று. ஆனால் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை என்று நாங்கள் எல்லோரும் வருத்தப்பட்டோம், வேதனைப்பட்டோம். எல்லா சங்கங்களும் போராடினாங்க. நான் ஏன் போராடல அப்படின்னா, இப்பதான் இந்த அரசு வந்திருக்கு. இந்த அரசு இப்பதான் வந்திருக்கு. கண்டிப்பாக ஜோசப் விஜய் அவர்கள் மேல தமிழக மக்கள் எல்லாரும் விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள இவர் அதை செய்யல, இதை செய்யல, அதை பண்ணல, இது பண்ணலன்னு சொல்லி பயங்கரமா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி 2 அரசு இருந்துச்சு. இந்த 2 அரசு தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகளுக்கு எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி இந்த 2 அரசு செஞ்சு முடிச்சிட்டாங்களா? எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களா? அதுக்கு எவ்வளவு விவசாய சங்கங்கள் சேர்ந்து போராடணும் நம்ம. ஆனா தேர்தல் அறிக்கையில இவர் சொன்னது உண்மை, ஆனால் இங்க பட்ஜெட்ல இல்ல அப்படின்னு ஒரு காரணத்தை அவரு சொல்றாரு. அது எங்களுக்கு வருத்தம் அளிக்குது. முதல்வர் அவர்கள் வரும் காலங்கள்ல கண்டிப்பாக விவசாயிகள் நல்லா இருக்க வேண்டும், பல திட்டங்கள் அறிவிப்பாரு, பல கடன்களை தள்ளுபடி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா பயிர் கடனை முழுமையாக ரத்து செய்தால் நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஆனால் அவர் போக போக கண்டிப்பாக செய்வார். அவருக்கு டைம் கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்க வீர வசனம் பேசுற 2 கட்சிக்காரங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நான் எந்த கட்சியும் சார்ந்தது கிடையாது. நீங்க சொன்ன அறிக்கையை நிறைவேற்றிட்டீங்களா? இவ்வளவு ஏமாத்தி தேங்காய் வாங்குறேன், கடலையை போடுறேன், ரப்பர் ஃபேக்டரி வைக்கிறேன், விவசாயிகளுக்கு அதை செய்ய 2 அரசும் சொல்லிச்சு. நான் விவசாயிகளை போராட்டம் பண்ண குண்ட சட்டத்தை பிடிச்சு போட்டீங்க, விவசாயிகளை சிறைச்சாலை அடைச்சிங்க. இன்னைக்கு இப்பதான் அவர் வந்திருக்கிறார். கண்டிப்பாக விவசாயிகளுக்கு கண்டிப்பா அவர் செய்வார், பொதுமக்களுக்கும் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, யாரையும் அவங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பாராட்டுங்க. பாராட்டினதான் அவங்க சந்தோஷப்பட்டு அவங்க சக்சஸ கொண்டு வருவாங்க. எல்லாருமே அவங்கள போய் வஞ்சன்னு சொன்னா நம்ம மேல அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். உடனடியாக நாங்க யாரையும் விமர்சனம் பண்ண மாட்டோம். ஏன்னா அப்துல் கலாம் அப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இதை பார்த்து கொண்ட தமிழக முதல்வரே, உங்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம். 1 மாசத்துக்குள்ளேயே ஏதோ ஒரு சிறு துளி மழை சாரல விவசாயிக்கு செஞ்சீங்க, ரொம்ப நன்றி. ஆனா இன்னும் முழுமையா அடமழை பெய்கிற மாதிரி விவசாயிகளுக்கு உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க நல்லாட்சி புரிவதற்கு அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து நாங்கள் உங்களை